பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானே? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எந்த வருத்தப்பட்ட கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்ட கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பார்க்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போடா. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் இது. உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்திருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். Dress-ஆ பார்த்தா MTV-ல இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க. அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு. இவ்வளவு நாத்தமா இருக்கு. இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கிறான். அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது? கரடிக்கு சென பிடிக்கணுமா? யோ பையா போன. என்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார். வாங்க உட்கார். Thank you. நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்பவுண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லையே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்பவுண்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கறது நான் தான், ஊசி போடுறது நான் தான். ஏன் டாக்டர் சில நேரத்துல படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்பவுண்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தர். பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் சிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா டர் ஆயிருவாரு. பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும். அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா. அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ பங்கோலி, நான் அழகா இருக்கேன். ஓ டேய் குப்புசாமி. யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? ஐயோ வாசலிலே பூசணிப்பு வச்சு புட்டா மேகத்திலே எம்மனச தச்சு புட்டா ஒன்று கலந்ததும் தேனும் பாலும் பொங்கி வழி. என்ன தம்பி, காலங்காத்தால கடை முன்னாடி உட்காந்துக்கிட்டு காக்கா வலி போந்த மாதிரி இப்படி இழுக்குறீங்க? அது ஒண்ணு இல்லங்க, கனவு கண்டுகிட்டு இருந்தேன். காலையிலேயே கனவா? ஆமா, நீங்க எதுக்கு காலங்காத்தால கடை வந்திருக்கீங்க? நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே
இதுக்காகத்தான் சாட்சா சரஸ்வதியே தான். இந்த பாட்டுக்காகத்தான் 7 மணி கடையை திறக்க வேண்டியவன் 5 மணிக்கே திறந்துடுறேன். அயிகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர ஏமா பாத்து வரக்கூடாது. உங்க மேலே அடிச்ச என் மேல ஏன் அடிக்கல தான் கேக்குறேன். சுமாரா நோ ஜோக்ஸ் ப்ளீஸ். உங்க அண்ணனுக்கு என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சு போச்சுங்க. எடுத்துக்கலாம். மிதிச்சண்ணா இப்ப அதுவா முக்கியம்? எங்க அண்ணன் எங்க இருக்காரு? பெரிய கட்டு போட்டு ஐயோன்னு வீட்டுல படுத்து கிடக்குறாருங்க. ஐயோ அண்ணே. அண்ணே அண்ணே அண்ணி கண்ணுல தண்ணி வரத பார்த்தா அதேதான். அண்ணே எங்க? அண்ணன் காலை முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துட்டாங்க. ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே, ஐயோ. ஏன்டா அழுகிற? கடலை எடுத்துக்கடா. எனக்கு கடலாம் வேண்டாம்ண்ணே. உங்களுக்கு இப்படி ஆகி போச்சு, நீங்க எப்படி நடப்பீங்க? என்ன ஆயி போச்சு? எந்திரிச்சு நடக்கணும். இந்த பாரு உட்காருங்கண்ணே. உங்களுக்கே வீண் சிரமம். என்னப்பா சிங்கம் போல நடப்பீங்களே, இனிமே நடக்க முடியுமா? சிங்க மாதிரி தானே நடக்கணும். இந்த பாரு ஐயோ, உட்காருங்கண்ணே. உங்களுக்கே வீண் சிரமம். ஏன் சிங்க மாதிரி நடக்க முடியாதுன்னு சொல்றேன். இந்த நிலைமையில நடந்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும்ண்ணே. எந்த நிலைமையிலப்பா? ஏதோ உங்களுக்கு ஒரு கால் போச்சு, உட்கார்ந்து கடலை உடைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இதே கை இருந்தா கடலை உடைச்சு சாப்பிட முடியுமா? யாருக்கு கால் போச்சு? உங்களுக்கு தான். இப்படி வா. இது என்ன? அது ஒரு கால். இது ஆஃப் கால். இது 2 கால்ஸ். அண்ணே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? அப்படின்னு யார் சொன்னது? முதலாளி கீதா. அந்த பொண்ணு உங்க காதுல பூ சுத்தி இருக்கா. அப்ப ஏன் நாங்க வரும்போது சோகமா அழுதுகிட்டு இருந்தீங்க? நான் அழுதனா? ஓ, வெங்காயம் உரிச்ச கை கண்ணுல வச்சுட்டேன். அதை ஏன் கல்ல வச்சீங்க? கதை எவ்வளவு மாறி போச்சு தெரியுமா? டிக்கி பிக்கி பிக்கி. ஏய், எங்க அண்ணனுக்கு காலை ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னீல்ல, காலை பாரு. நல்லதானே இருக்கு. ஏன் போய் சொன்ன? இன்னைக்கு தேதி என்ன? 1 என்ன 1? ஏப்ரல் 1. அதான் உங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்குனேன். ஏப்ரல் ஃபுல்னா என்ன? முட்டாள்னு அர்த்தம். பாரு, ஒரு பொம்பளை பிள்ளை உங்க 2 பேரையும் முட்டாளாக்கிருச்சே. தம்பி நீ படிச்ச புள்ள, இது தெரியாம சம்பந்தம் கத்திரியே. போங்கடா டேய். ஏய், இரு உன கவனிச்சுக்கிறேன். நீங்க ஏப்ரல் ஃபுல். பை. பர்ஸ் வச்சு போயிருச்சு. சில்லறை இருந்தா என்ன கொடுப்பா? பணம் தான் இருக்கு, உடனே கொடுத்துடலாம். இருப்பா. அந்த பொண்ணு நம்மள முட்டாளாக்கி இருக்கு, அதை நம்ம முட்டாளாக்க வேணாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அத பத்தியா? ரப்பர் பாம்பு. ஒண்ணு பண்ணலாம். இதுக்குள்ள வச்சு அவகிட்ட கொடுத்து இன்னைக்கு அவளை முட்டாளாக்கிடுவோம். எப்படி? என் கூட வாடா. மேடம், மேடம். என்ன? இந்த பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஓ, தேங்க்ஸ். இருங்க. நீங்க வாட்டுக்கு போனா அப்படி உள்ள பர்ஸ் திறந்து பணம்லாம் சரியாக பாத்துக்குங்க. ஐயோ வேண்டாங்க. நாளை பின்ன எங்களை திருடங்கிறதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அச்சே, எதுக்குங்க பாக்குறதே? நான் தான் உங்களை நல்லா நம்புறேனே. ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கூச்சமா இருக்கு, தப்பா நினைப்பீங்களோன்னு. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய் கடன் தரீங்களா? கடனாலாம் இல்ல, வேணும்னா இனாம தரேன். எப்படியோ எங்களுக்கு பரிசு திறந்து எடுத்து கொடுத்தா போதும். ஆமாமா, திறந்து பாருங்க. இந்தாங்க. கொஞ்சம் விட்டு அப்படியே தலையில ஏறி உட்காந்துருவா இருக்கு. கையெடுமா. இது நிஜ பாம்பு இல்ல, ரப்பர் பாம்பு. ரப்பர் பாம்பா? ஆமா, நீ மட்டும் எங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு வச்சுன்னு எங்க கிட்ட போட விடல, அதான் நாங்க பர்சுக்குள்ள பாம்பு விட்டோம். I will see you. நீ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி இதுல மூட்டை கட்டு. உன் திருட்டு மொழிய பார்த்தப்பவே நினைச்சேன்டா, திருவிழா கூட்டத்துல பிக் பாக்கெட் அடிக்கிறமான்னு. இத கீழே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, அங்கேயே கழட்டி உன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருப்பேனே. மலை ஏறதாவது மிச்சமா இருக்கும். ஆனா என் பப்புவை விட இந்த நகல எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க போற? என்னடா கேக்குற? வீட்டுக்கு போய் அடுத்த முகூர்த்தத்தை குறிக்க வேணாம்? அடுத்த முகூர்த்தத்தை நான் தான் குறிப்பேன். வா. ஏண்டா
என்ன விட மாட்டியா? என் வேலை முடியட்டும், அப்புறம் மொத்தமும் போச்சு. அம்மா நீ யாரா? தீவிரவாதியா? அவனா நீ? இருக்காது, தாடி இல்லையே. சரி, என்னையும் கடத்தன. ஐயோ, ஏன்டா அப்படி பாக்குற? என்ன எதுவும் செஞ்சிட மாட்டியே? அதான் ரேப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. இது வேறயா? வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப வாடா நான் யாருன்னு காட்டுறேன். அழுததும் உன்னை பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சியா? எங்க ஊரே என்ன பார்த்தா நடுங்கும் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? இப்ப தெரிஞ்சுப்ப. என்னடா திங்குற? கல்லு மாதிரி அப்படியே நிக்கிற. கம்பே உடைஞ்சிருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே? அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம் பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு. இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப? நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிட்டு. குப்புச்சாமி யார் அந்த பையன்? பையன்ல நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவா? ஏன் ஓடி வந்து தொடவா? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவில்லை? செத்து போனால பானை அடிச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒரு கூட்டம்னா அதுக்குள்ள பிடிக்கிறோம் உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்ட்டி மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? உன் இடுப்பு தானே உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சதுனால தானே அவர் கையை மேல பட்டது. ஓஹோ, கதை அப்படி போதா? இதேதான் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போறான். என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது. ஆண்டவர் போது மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையாமா? என் மனசெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஊருக்கெல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவரை குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாத இல்லையாமா? அந்த முருகன் இருக்கானே, முருகன். எந்த முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். அவன் குரத்தி வள்ளிய பிக்கப் பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டர் ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ். நான் கரெக்ட் பண்ணி விடுறேன். கப்ஸ் பிடிச்சு போயிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா. பாட்டி பாட்டி
பாட்டி பாட்டி நான் இல்ல உன் பேரன். அட நீ எதுக்குடா குறுக்கால வந்த? இவன் தானே என் பேர. ஏன் பாட்டி உன் பேரன் மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்குண்டே. ஏக்கமா? இல்ல 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 பேரனை புரிஞ்ச ஏக்கமா நானும் என்ன ஏன்னா இவ்வளவு பாட்டுக்கு சொல்லவே இல்ல. ஆமா இதெல்லாம் சொல்லிட்டே தெரிவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்கலாம். என்ன கட்டைய மண்டே பேராண்டி கருகப்பா இல்ல. கலரை பத்தி பேச டென்ஷன் ஆகுமா? எனக்கு உன்னை விட்டு வேற யாருடா இருக்காங்க? ராசா நீ அது சொல்லக்கூடாதா? ஏன் பாட்டி உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு ஏ ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா வக்கனையா சோறு போடுவேன். பாட்டி நீ மீன் குழம்பு டேய் பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போடா. நான் மீனோட வரேன். ஓகே 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 ஓகே. பாட்டி சோத்த போட்டு வச்சு நீ வாடல போயிட்டா மீன் குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது. சீக்கிரம் வாத்தா. அட ஏன்டா போய் இப்படி பறக்குறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வந்துருச்சுடா. அண்ணா எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்க? எதுக்குடா? இல்ல கிளவி கையில் எடுக்கிறதுல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோரியா முடிச்சிட போகுது. கையும் காலம் கின்னு இருக்கு அதுக்கு ஏன் அணுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா செத்தா ஊத்து கிளவி. ஓகே 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 ஊத்து. எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன். சூப்பர். சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா போடுற கீட்டர் போறீங்க. ஏ கிளவி யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீங்க? ஆட சும்மாறா. ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க. ருசி கெட்டு போச்சுன்னா கோடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிளவி என்ன வார்த்தை சொல்றாங்க காதுல வரலையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐர மீனை அப்படி உசுரோட அப்படி அடிச்சிரு கிளவி. சாப்பிடு. சூப்பர். சாப்பிடு. உசுரோட பிடிச்சி அடிச்சுக்காங்களா? ஏ கிளவி நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு எங்க அண்ணன். பில்லுக்கு அர்ஜுனு சொல்லுக்கு எங்க அண்ணன். மண்ணை குலைச்சு சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குலைச்சு அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோ 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 அலையிற பார்ட்டி நினைக்கிறேன் இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா பாக்குறியாங்கிற? என்னடாச்சுங்க? என்ன ஆச்சா? கிளவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியானே? என்ன? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன். நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் பேர் வச்சுக்கிட்டானே? சும்மா சொல்லிட்டு போவாங்க நாங்க. அதானே என்ன என்ன சொல்ல வேண்டியதுடா. என்ன போட்டு அடிக்கிற நீ? பாரு இவ என்ன என்ன பாரு. அப்படி நீங்க நீ முதல்ல சொல்லிருந்தா காப்பு கொடுத்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ற? ஓ ரோசம் எனக்கு தெரியும். ஓ ரோசம் எனக்கு தெரியும். ஓ ரோசம் ஓ ரோசம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன். ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும் ஊழ விட ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். போ. நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது. இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். வேற என்ன? வனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வைக்க? சரி வயசை விடுங்க. பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாமா கேப்பீங்க? டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சுதா? டாக்டர் நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேமா. சாரி. என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு. வாங்க. அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர்,
எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாயை தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அது இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? அத சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. தேங்க்யூ so மச் டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கண்ணனா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல, வச்சுங்க. டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, டைல் சாப்பிடுறேன், ஈசோஃபிலியா இருக்கு, எட்டசன் சாப்பிடுறேன், டிங்கு ஜுரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க? 10 ஆம்பிசிலின், 10 பிகாசல்ஸ், 10 மெட்ராசின் எழுதி கொடுங்க. ஓஹோ, ஏயா நோயையும் நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே? இங்கே ஏன் வந்த? போய் ஆடல. டாக்டர், ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு. என்ன பண்ணுங்க? பீட்டா கார் டெய்லி ஒன்னு சாப்பிடுங்க. ஹலோ டாக்டர், வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயி போச்சா? மே கம் இன் சார்? கம் இன். உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ, முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி. எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது. ஐயோ, என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன். வெளிய போய் நடக்கிறேன், ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல. மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல. எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, ஏங்க அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏன்? இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். இந்த கேஸ்ல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். ஏன் லைட் ஆஃப் பண்ற? சீக்கிரமா வாடி, போய் தூங்கலாம். ராத்திரி 12 மணி ஆனோன்னு நான் தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கணும். என்னடி சொல்ற? என் ஆளை போய் பார்த்தேன், சரியான ஜொலி பார்ட்டி. எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, என்ன எல்லா டாக்டர்ஸும் கை விட்டுட்டாங்கன்னு ஒன்னு அவுத்து விட்ட. உடனே நம்பி தான் ஏதோ பெரிய சாதனை படைக்க போறதா நினைச்சு எனக்கு குணப்படுத்துறான்னு சொல்லிருக்கு. நிகமா இப்ப அது கிளம்பி வந்துட்டு இருக்கணும். வணக்கம் முதலாளி. வணக்கம். ஆமா, என்ன வந்த? 2 ஊதுவத்தி. யாரும் சொன்னது? அக்கா. 2 என்ன? 2 பாக்கெட் வாங்கி தரேன், வா. கர்மேனே 2 ஊதுவத்தி பாக்கெட் கொடுங்க. இந்தா. 4 மிட்டாய் கொடுங்க. முட்டையா இருக்கு? உனக்கு தான்டா. எனக்கு வேண்டாம். வேணாம்னு சொல்லக்கூடாது, அப்பதான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைப்பேன். நான் ஒண்ணு குடுக்கறேன், உங்க அக்காட்ட கொடுத்துறியா? சரிண்ணே. மாமான்னு சொல்றா. சரி மாமா. ஆமா, என்ன கொடுக்க போறீங்க? இத உங்க அக்காட்ட கொடுத்துரு, உங்க அக்கா கொடுக்கறத என்கிட்ட வந்து கொடுத்துரு. சரி மாமா. என்ன போன பையல காணோம்? இத கொடுக்க இவ்வளவு நேரமா? உள்ள ஏதாவது பிரச்சனையா? இதுக்கு நம்ம தயாரா இருப்போம். வர்றேன், ஓடியா.
என்னடா நான் கொடுத்தது கொடுத்தியா கொடுத்துட்டேன் உங்க அக்கா ஏதாவது கொடுத்தாங்களா கொடுத்துச்சு குடு, 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 குடு. இது எது கொடுத்தாங்க இத புடிங்க சொல்றேன் உங்க வாய் ரொம்ப நாறுதான் இனிமே பல்ல விளக்கிட்டு தான் முத்து கொடுக்க சொல்லிச்சு ம். ம்.